வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்துடைய ஃபுல் வேலைகளும் முடிஞ்சது. கிட்டத்தட்ட இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. படக்குழு இப்போவே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் எல்சியூவில் கண்டிப்பாக இல்லை என லோகேஷ் சொல்லி தான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்ததோ அதே போல தான் இந்த கூலி படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும் என நம்பப்படுது. ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஏன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடர் விடுமுறை என்பதனால அன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். மேலும் ரஜினியே பார்த்தீங்கன்னா ஜெயிலரோட சென்டிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய திரைப்பயணத்திலே இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படம் தங்க கடத்தலை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்டு வருதாம். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற முக்கியமான இந்திய பிரபலங்கள் எல்லாருமே நடிச்சிட்டு வராங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரஜினியோட படங்கள் எல்லாமே பேன் இந்தியன் படமாக தான் வருது. அதற்கு காரணம் ரஜினி கொடுத்த ஐடியாஸ் தான். அதாவது சிங்கிள் ஹீரோவாக நடித்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு சில இடத்துல மட்டும் தான் டார்கெட் பண்ணும். பட் மல்டி ஹீரோ சப்ஜெக்ட், அதாவது பேன் இந்தியன் படமாக நடித்தா அந்த படம் இந்தியா முழுக்க சாதனம் செய்யும். மேலும் ஓவர்சீஸ்லேயும் பயங்கரமாக கலெக்ஷன்ஸை அள்ளும் என்பதனால தான் இப்போல்லாம் பேன் இந்தியன் படத்தோட வருகை ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் ஒரு சில பேன் இந்தியன் படம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சாதனையே செய்யுது. மீதி எல்லாமே மக்களை சோதனை தான் செய்யுது. அப்படி நிறைய படங்கள் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தொடர்ந்து இந்த கூலி படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும். தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கனவை நிறைவேற்றும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலும் விட்டுருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த ட்ரெய்லர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் கட்சி இருக்கும் எனவும், மேலும் கண்டிப்பாக ட்ரெய்லரை வச்சு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ட்ரெய்லர் கட்சி 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு இருக்கும் எனவும், இந்த ட்ரெய்லரில் யார் யாரெல்லாம் காமிக்கணுமோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக காமிச்சிருக்கிறதாகவும், அனிருத் கரெக்டாக இந்த ட்ரெய்லருக்கு பிஜிஎம் போட்டிருக்கிறதாகவும், இந்த ட்ரெய்லர் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.